அனைவருக்கும் வணக்கம். சீனா மீண்டும் வாலாட்ட ஆரம்பிச்சிருக்குது, மீண்டும் தன்னுடைய புத்தியை காட்ட ஆரம்பிச்சிருக்கு நண்பர்களே. ஆனால் இந்த முறை இந்தியாவிடம் அல்ல, தைவானிடம். தைவானுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்து வருது சீனா கடந்த சில நாட்களாக. இது தொடர்பாக தான் என்ன நடக்குது, இது இந்தியாவை எந்த வகையிலேனும் பாதிக்க போகுதா, தைவானுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு, தைவானுக்கு யாரெல்லாம் ஆதரவுக்கு வருவாங்க, இதை பற்றியெல்லாம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க. நண்பர்களே, சமீபத்தில் தைவான் நாட்டில் ஜனாதிபதிக்கான தேர்தல் நடந்து முடிந்தது நண்பர்களே. அதில் அந்த நாட்டு மக்கள் லாய் சிங்-டே அப்படிங்கிறவரை தங்களுடைய புதிய ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. இவர் வெளிப்படையாகவே சீனாவுக்கு எதிராக செயல்பட்டு வந்தவர், சீனாவுடைய எதிரி அப்படின்னு தான் சீனா இவரை பலகாலமாக சொல்லி வந்தது. இவரை சீனாவை வெளிப்படையாக தொடர்ந்து எதிர்த்து வருகிற இந்த லாய் சிங்-டே அவர்களை அந்த மக்கள் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்த உடனேயே சீனா கடும் சினம் கொண்டது. தாங்க இதை கடுமையாக எதிர்க்கிறோன்னு சொல்ல ஆரம்பிச்ச சீனா, அதற்கு பிறகு தைவான் மக்களை நான் பழிவாங்க போறேன், தைவான் மக்களுக்கு தண்டனை கொடுக்க போறோம், அதை தெளிவாக பனிஷ்மெண்ட் அப்படின்னு சீனா சொல்லி இருக்குது. சீனாவுடைய ஒருங்கிணைந்த பகுதி தான் தைவான் நாடு அப்படின்னு இத்தனை ஆண்டு காலமாக சொல்லி வருகிற சீனா தைவான் நாட்டில் தனி ஜனாதிபதியை தேர்ந்தெடுத்ததுக்காக அந்த நாட்டு மக்களை நான் தண்டிக்க போறேன் அப்படின்னு சொல்லி தைவான் ஒரு தீவு நண்பர்களே. அந்த தைவான் நாட்டை சுற்றி சீனா நான் மிலிட்டரி எக்ஸசைஸ் பண்றேங்கிற பேர்ல தைவான் தீவுகளை சுற்றி தன்னுடைய போர்க்கப்பல்கள், விமானம் தாங்கி கப்பலை எல்லாம் நிறுத்தி மிகப்பெரிய அளவுல ஒரு போர் ஒத்திகையை நடத்தி வருது சீனா. அதிலையும் தெளிவாக தன்னுடைய போர்க்கப்பல்கள், விமானங்கள் மூலமாக கடுமையான பயிற்சியை மேற்கொண்டு வருகிற சீனா என்ன சொல்லி இருக்குது அப்படின்னா, நாங்கள் விரைவில் தைவான் தீவை தங்க நாட்டோட இணைத்து கொள்வோம், அப்படி நாம் கேப்சர் பண்ணும்போது, அந்த தைவான் தீவை பிடிக்கும் போது என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேணும், எந்த பக்கத்தில் இருந்தெல்லாம் தாக்குதல் நடத்துறது, எப்படி எப்படி முக்கியமான இடங்களை குறிவைத்து அந்த முக்கியமான தைவானுடைய முக்கியமான பகுதிகளை முதல்ல எப்படி ஆக்கிரமிக்கிறது அப்படிங்கிறது தொடர்பான பயிற்சி நடத்துறோம் அப்படின்னு வெளிப்படையாகவே சொல்லிவிட்டு இப்படி ஒரு பயிற்சியை நடத்துது சீனா. இதற்கு அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க நண்பர்களே. ஏற்கனவே அமெரிக்கா இது தொடர்பாக என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, தைவானுடைய பாதுகாப்புக்கு நான் கேரண்டி அப்படின்னு பல தசாப்தங்களாக சொல்லி வருகிற அமெரிக்கா எக்காரணம் கொண்டும் சீனா தைவானை ஆக்கிரமிக்கிறதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை தெளிவுபடுத்தி இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாம் தைவானோடு கைகோர்த்து நிற்போம் அப்படின்னு மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்தியே வர்றோம். இன்னும் சொல்ல போனால் சீனாவிடமிருந்து மேலும் மேலும் விலகி செல்கிற இந்தியா தைவானோடு மேலும் மேலும் நெருக்கமான உறவுகளை அதிகப்படுத்திக்கிட்டே போகுது அப்படிங்கிறதை நம்ம பார்க்கிறோம். உலக நாடுகளில் பொருளாதாரம், தொழில்நுட்பம் அப்படின்னு வளமை பெற்ற நாடாக இருக்குது சீனா. இருந்தாலும் கூட பல நாடுகளுடைய கண்டனத்தையும் சீனா பெற்று வருது. குறிப்பாக அந்த நாட்டுடைய அண்டை பகுதிகளில் இருக்கிற பிற நாடு, இந்தியா உட்பட பிற நாடுகளுடைய இடங்களை சொந்தம் கொண்டாடி கொண்டு ஆக்கிரமிப்பு செயல்பாடுகளில் ஈடுபட்டு அந்த நாடுகளுடைய எதிர்ப்பையும் கண்டனத்தையும் பெற்று வருது சீனா. இந்தியாவுடைய அருணாச்சல் பிரதேஷ் மாநிலத்தின் பகுதிகளை தன்னுடைய பகுதி அப்படின்னு இந்தியாவின் வசம் இருக்கிற அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கிற ஊர்களுக்கு சீன மொழியில பெயர்களை மாற்றம் செய்து தன்னுடைய வரைபடத்தில் வெளியிட்டதன் மூலமாக அருணாச்சல் பிரதேசம் சீனாவுக்கு சொந்தம் அப்படின்னு சீனா உலக அரங்குல மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டு வருது. இது இந்தியர்களுடைய கோபத்தை மிக பயங்கரமாக தூண்டி வருது அப்படின்னே சொல்லணும். அதே போலதான் இந்தியாவுடைய நல்ல உறவுல இருந்து வருகிற இலங்கை மற்றும் மாலத்தீவு போன்ற நாடுகளை தன் பக்கம் ஈர்த்து இந்தியாவை வேறு விதமாகவும் சீண்டி வருது சீனா. அந்த வகையில் தீவு நாடான தைவான் நாட்டை சுற்றி போர் பயிற்சியை துவங்கிய
சீனாவுடைய ராணுவ செய்தி தொடர்பாளர் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, இந்த போர் பயிற்சிகள் பிரிவினைவாத செயல்களுக்கு வலுவான தண்டனையாக இருக்கும். கூட்டு கடல் மற்றும் வான் போர் தயார் நிலை ரோந்து முக்கிய இலக்குகள் மீது துல்லியமான தாக்குதல் நடத்துறது, படைகளின் கூட்டாக உண்மையான போர் திறன்களை சோதிப்பதற்கும் விரைவில் தைவான் தீவை எப்படி ஆக்கிரமிக்கிறது அப்படின்னும் ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட நடவடிக்கைகள்ல நாங்க கவனம் செலுத்தி பயிற்சியில ஈடுபட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, உலக நாடுகளுடைய கண்டனத்தை சம்பாதித்து கொண்டிருக்குது சீனா அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது. இருந்தாலும் கூட எதை பற்றியும் கவலைப்படாம தைவான் எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு அந்த தைவான் இப்பொழுது ஜனநாயக நாடாக விளங்குகிற தைவானை எப்படியாவது ஆக்கிரமித்து தன்னுடைய நாட்டோடு சேர்த்துக்கொள்ள வேணும் அப்படின்னு சீனா மும்மரமாக செயல்பட ஆரம்பிச்சிருக்குது. அதுவும் குறிப்பாக அமெரிக்காவில் ஒரு வலுவான ஒரு தலைமை இல்லாத இந்த சோதனையான ஒரு காலகட்டத்தில் ஜோ பைடன் போன்ற ஒரு வீக்கான பலவீனமான ஒரு அதிபர் இருக்கிற இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த சமயத்தில் தைவானை பிடிச்சிடணும். இப்போ பண்ணினோம்னா அமெரிக்கா பெருசாக எதிர்க்க முடியாது, எதிர்க்கிறதுக்கு அதுக்கு தைரியம் இருக்காது அப்படின்னு ஒரு கணக்கு போடுது சீனா. சீனாவுடைய இந்த கணக்கு பலிக்குமா அப்படிங்கிறதுக்கு காலம்தான் நமக்கு பதில் சொல்ல வேணும் நண்பர்களே. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய் நண்பர்களே. நாம் டாப் கிரைம் தமிழ் அப்படிங்கிற ஒரு புதிய சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம். நீங்கள் நம்முடைய நண்பர்கள் பலரும் இதை கேட்டுக்கொண்டதுக்காக தான் அந்த சேனலை தனியாக ஆரம்பிச்சிருக்கிறோம். அதில் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் நடந்திருக்கிற பயங்கரமான கிரிமினல் கொலைகள் அதை பற்றிய துப்பறியும் வீடியோ தான் அது. இந்த மாதிரியான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் வீடியோஸ் பார்க்கறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இருந்தது, அப்படி இருந்தால் நீங்கள் உடனடியாக டாப் கிரைம் தமிழ் அப்படிங்கிற நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அங்கே போய் நம்ம வீடியோக்களை பாருங்க. இது வரைக்கும் நாம் அங்கே போட்டிருக்கிற வீடியோக்களுக்கு அமோகமான வரவேற்பு கிடைச்சிருக்குது. நிறைய பேர் சார் கண்டென்ட் ரொம்ப டிஃபரெண்டாக ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. கண்டிப்பாக அதை பாருங்க நண்பர்களே.